ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ் இவங்களுக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுடைய சார்பாக என்னுடைய ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னோடய ரிக்வெஸ்ட்டு, அதாவது ஸ்கூல் காலேஜஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் வைக்கிற ஒரு ரிக்வெஸ்ட்டு, அதை பற்றி தான் நீ வந்து பார்க்க போகிறோம். இப்போ ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் சரி, நிறைய காசு வாங்குகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு தரமான டீச்சர்ஸோ, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தரமான டீச்சர்ஸ் வந்து கிடையாதாங்க. ப்ரைவேட் ஸ்கூல் அப்படின்னு வர்றப்போ ஒரு தரமான டீச்சர்ஸ் வந்து இருக்காங்களா அப்படின்னா வந்து எனக்கு தெரியல எப்படி இருக்காங்களான்ட்டு. அது கவர்மெண்ட் காலேஜஸ் ஸ்கூல்ஸே ரொம்ப ரொம்ப பரவாயில்ல தென் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ். அதுக்கு இப்போ நான் வந்து என்ன ஒரு ரிக்வெஸ்ட் வைக்க போகிறேன் அப்படின்னா, ஃபீஸ் எப்படி வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அந்த ஸ்கூலில் வந்து பர்ஃபெக்டாக நடக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். சரிங்களா? அதுதான் வந்து நான் இப்போ நான் வைக்கக்கூடிய ரிக்வெஸ்ட் அதுதான். ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்படுற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வந்து நம்ம காலேஜ்லேயோ ஸ்கூல்லேயே இருக்கக்கூடாது. காலேஜில் லைப்ரரி இருக்கணும். ஸ்டாஃப் வந்து எல்லோரும் வந்து கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? இப்போ வந்து ஸ்டாஃப் பத்தாமல் இருக்குது. ஒரு சில காலேஜஸ் ஸ்கூல்ஸ்லாம் வந்து ரன் ஆகிட்டுருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ வந்து நாட் ஒன்லி அது எதுக்காக இந்த ஒரு விஷயத்த வந்து நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாருமே பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஒரு விஷயத்தையே நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த ஸ்டூடெண்ட்டுமே வந்து பாதிக்கப்படக்கூடாது. பாத்ரூம் வசதி கரெக்டாக இருக்கணும், ஒரு லைப்ரரி கரெக்டாக இருக்கணும். அதை வந்து மெயின்டைன் பண்ணுறவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸ்டாஃப் வந்து போதுமான ஸ்டாஃப் இருக்கணும். ஒரு குவாலிட்டியான ஒரு எஜுகேஷன் வந்து ட்ரீட் பண்ணணும். சரிங்களா? அதனால வந்து ஒரு குவாலிட்டியான படிப்பை வந்து அது வந்து கொடுக்கணும் அந்த ஸ்கூல் அப்படின்றது. அது வந்து எஜுகேஷன் அப்படின்றத தாண்டி ஒரு ஸ்பெஷல் கேர் வந்து ஸ்டாஃப்களுக்கு வந்து பிள்ளைங்க மேலே இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப குட், வெரி வெரி குட் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? அதனால் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே வந்து ஒரு நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய ஒரு கிளாஸை வந்து உங்களுடைய சொந்தமாக நினச்சிக்கோங்க டீச்சர்ஸ். அதாவது டீச்சர்ஸ்லாம் எப்படி கொஞ்சம் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் வந்து இது நம்மளுடைய கூட்டம், நம்மளுடைய சொந்த பந்தங்கள் அப்படின்னு நினச்சிக்கலாம். பிள்ளைங்க எல்லாரையுமே வந்து உங்களோட சொந்த பந்தமாக நினச்சிக்கலாம். அவங்கள வந்து ஒரு நல்ல ஒரு வெல்விஷர் மாதிரி ஒவ்வொரு டீச்சரும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்டையும் ஒரு வெல்விஷர் மாதிரி நடந்துக்கிட்டா அதை விட சந்தோஷம் வேறு எந்த விஷயமே தேவையில்லை. சரிங்களா? ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து ஒரு வெல்விஷர் மாதிரி டீச்சர்ஸ் பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வந்து காலேஜஸ் ஸ்கூலில் சரியில்லாத காரணம் என்னென்னா, ஸ்டாஃப் இதெல்லாம் யூனிவர்சிட்டிஸோ அந்த ஸ்கூலுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அவங்களாம் வந்து என்ன, அதாவது எப்படி சொல்கிறது, அவங்களாம் வந்து இப்போ ஸ்கூல் எப்படி நடக்குது, காலேஜ் எப்படி நடக்குது, பிள்ளைங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குதா, இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க வந்து எதிர்பாராமல் வரணும். அதாவது காலேஜில் சொல்லாமல் இந்த மாதிரி வந்து எதிர்பாராமல் வந்து ஆய்வு மேற்கொள்ள வரணும். என்னென்ன நடத்துகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, பிள்ளைங்களை எப்படி படிக்கிறாங்க, அவங்கள்ட்ட உள்ள மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் என்ன, அதாவது வந்து காலேஜ் நிர்வாகத்துடைய ஸ்கூல் நிர்வாகம் வந்து எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, எப்படிலாம் அவங்களுடைய பங்களிப்பு எப்படிலாம் இருக்குது, சரியாக இருக்கா தப்பாக இருக்கா, யாரையும் எலிமினேட் பண்ணணுமா, யாரையும் சேர்க்கணுமா, யாரும் ஆள் பத்தலையா செய்யலையா, இந்த மாதிரி வந்து பார்க்க வரணும், செய்யணும். அப்போ தான் வந்து ஒவ்வொரு ஸ்கூலுமே காலேஜஸுமே வந்து சரிப்படும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாஃபே வந்து பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க. ஆனால் டீச்சர்ஸ் பற்றி சொல்ல டீச்சர்ஸ் வந்து சாமிக்கு மேலே எல்லாமே ரைட்டு தான். இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து அவங்க பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் வந்து அவங்க ஸ்டாஃப் வந்து பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்றது ஏன்? இதுதான் என்னுடைய கேள்வி. ஸ்டாஃபே பர்ஃபெக்டாக இல்லாதப்ப ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறது ஏன், எதுக்கு இப்படின்னு எனக்கு வந்து உண்மையாக வந்து புரிய மாட்டேங்குது. சரிங்களா? இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, எனக்கு அதாவது வந்து அந்த சத்தியன்ற வார்த்தை மேலே சத்தியமாக சொல்கிறேன்.
ஸ்டில் எனக்கு வந்து பிஎட்டில் வந்து இர்ரெகுலர் இருக்கும், ரெகுலர் இருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து தெரியவே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். காலேஜுக்கு வந்ததுக்கப்புறம் பிள்ளைகள்கிட்ட பேசி பழகுனதுக்கப்புறம் பிள்ளைகள்கிட்ட பேசி பழகுனதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயம் வந்து சொல்லிச்சுங்க. என்ன சொல்லிச்சுங்க, இந்த மாதிரி இர்ரெகுலர் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்துச்சுங்க. சரிங்களா. இப்போ வந்து 2 ஸ்டூடெண்ட் வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது 2 ஸ்டூடெண்ட் வந்து சேட்டை பண்ணுறாங்க அப்படின்னா, ஒளிவு மறைவு இல்லாமல் அதை வந்து விசாரிக்கணும். ஒளிவு மறைவு இல்லாமல் விசாரிக்கணும், செய்யணும். என்னமோ சொல்ல வந்து என்னமோ சொல்லிட்டு இருக்க மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து வந்து என்ன அப்படின்னா, இப்போ 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சண்டை போடுறாங்க செய்கிறாங்க அப்படின்னா, அவங்கள வந்து சமாதானப்படுத்துவது எப்படி அப்படின்னு தான் ஒரு ஸ்டாஃப் யோசிக்கணும். ஒரு பாரபட்சமாக வந்து ஒரு பிள்ளைக்கே வந்து பேசக்கூடாது. சரிங்க, அந்த மாதிரி தான் வந்து இருக்கணும். ஸ்டாஃப்ன்றவங்க கண்டிப்பாக வந்து ஒரு சைடு இருக்க பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. 2 பேருக்குமே சப்போர்ட் பண்ணணும். அவங்களுடைய சண்டையை வந்து சுமூகமாக முடிச்சு வச்சிடணும். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ப்ரைவேட் ஸ்கூலு காலேஜஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஃபீஸ் வாங்குறாங்க. இந்த ஃபீஸை பற்றி நான் பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதனால சரி இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து நான் நினச்சேன். சரிங்களா. இப்போ வந்து ஃபீஸ் வந்து வாங்குறீங்க, ஏன்ப்பா அப்படி? நான் வந்து ஒரு டீச்சர்ஸை பார்த்து கேட்குறேன். ஒரு டீச்சர்ஸும் சரி, ப்ரொஃபஸருக்கும் சரி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கவங்களுக்கும் சரி, நான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்லேயே எதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து ஆல்டர்னேட் பண்ண தெரியாதா? ஸ்டார்டிங்லேயே வந்து இப்போ ஒரு அட்மிஷன் போட வர்றாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்லிடுங்க, எங்கள் சிங்கிள் பேமெண்ட்டு கொடுத்தா தான் நாங்கள் வந்து ஏற்றுக்குருவோம், நாங்கள் உங்களுக்கு வந்து படிப்பு சொல்லி தருவோம் அப்படின்னு வந்து சொல்லிடுங்க. எந்த பிள்ளைங்களும் பாதிக்கப்படாதுல்ல. ஃபீஸ் கட்ட முடியாத பிள்ளைங்க வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு போகுங்க. வேறு ஏதோ ஒரு டைப்பிங்கோ, ஒரு கம்ப்யூட்டரோ, இல்லை ஏதோ ஒரு குட்டி வேலையோ ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்குங்கல்ல. எதுக்கு அவங்களோட வாழ்க்கையை வந்து வீணாக்குறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அதாவது சிங்கிள் பேமெண்ட்டு சொல்லுங்கள், இல்லாட்டி ஒரு டபுள் பேமெண்ட்டு சொல்லுங்கள். அதாவது சிங்கிள் பேமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சிங்கிள் பேமெண்ட்டில் இந்த டியூஷன் ஃபீஸ்னால் சொல்லித்தர ஃபீஸு. சரிங்களா. டியூஷன் ஃபீஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 தவணையாக கட்டலாம், 3 தவணையாக கட்டலாம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரே டைமில் சிங்கிள் டைமாக வந்து கட்டி ஆகணும் அப்படின்னு நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க. எவ்வளவோ பேர் வட்டிக்கு காசு வாங்கி அதை கொடுக்க முடியாமல் எவ்வளோ பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த அளவுக்கு ஃபீஸ் வாங்குறீங்க. இப்போ வந்து ரெகுலரில் வந்து ஒரு காலேஜ் இருக்குது, ஒரு ப்ரைவேட் காலேஜ் இருக்குது. அந்த காலேஜோட பேர் சொல்கிறதுக்கு நான் விரும்பலை. காலேஜ் வந்து ஐ ஆம் ஸ்டடிங் நவ். ஸோ வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து யார் பேர் எந்த காலேஜுன்னு சொல்ல விரும்பலை, இருந்தாலும் சொல்கிறேன். ரெகுலராக வர்ற பிள்ளைங்களுக்கு காசு வந்து கம்மியாக வாங்குறாங்க, ஆனால் இர்ரெகுலராக இருக்க பிள்ளைங்களுக்கு காசு வந்து அதிகமாக வாங்குறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? டியூஷன் டெய்லி காலேஜ் போகுதுங்க, அந்த பிள்ளைகளுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து கம்மியாக வாங்குவாங்களாம். இர்ரெகுலரில் எங்களுக்கு வந்து ரெகுலர் மாதிரியே அட்டண்டன்ஸ் போடுறதுக்கு 5000 10,000 சேர்த்து 10,000 வாங்குறாங்க. 5000 கூட இல்லை, 10,000 வந்து வாங்குறாங்க. சரிங்களா. இதெல்லாம் வந்து எந்த விதத்து நியாயம்? ஒரு மாற்றுத்திறனாளி இருக்காங்க, ஒரு கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியோடவே நடந்துக்கிற மாட்டாங்க. அது ஏன் என்னன்னு எனக்கு புரியவே மாட்டேது. ஃபீஸை பற்றினா தயவுசெய்து இதுக்கு தான் எனக்கு வந்து ஒரு ஷாக் ஆகிறது. எனக்கு பிடிக்காத ஒரு ப்ரைவேட் காலேஜஸ் எனக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா, அதில் வந்து பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபீஸ் மெத்தடு தான். சரிங்களா. ஃபீஸ் மெத்தடு அது மட்டும் இல்லாமல் என்ன மென்டாலிட்டியில் அவங்க வருவாங்க. இப்போ ப்ரைவேட் காலேஜ் ஸ்கூலுன்றனால சம்பளம் இருந்தால் போதும், நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க சொல்லிட்டு நம்ம கிளம்புவோம். நம்ம போய் அவுட் ஆஃப் சிலபஸ் போய் பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு. ஆனால் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் வந்து அப்படி கிடையாது. நான் பார்த்துட்டு வந்துட்டேன். இது வரைக்கும் நான் ஸ்கூலில் படித்த ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து பார்த்த வரைக்கும் என் கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் படித்தேன். ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து ஒன்றாவதுலேருந்து 12th வரைக்கும் நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். 1ஆவதுலேருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். ஈவன் பிஏ இங்கிலீஷ் படித்ததுமே கவர்மெண்ட் காலேஜ் தான். எத்தனை டீச்சர்ஸை பார்த்தேன். ஒருத்தருக்கு ஒரு டீச்சர்ஸ்னால் எத்தனை டீச்சர்ஸ்னு பாருங்கள். எத்தனை டீச்சர்ஸ் நான் பார்த்துருக்கேன். எவ்வளோ 1 to 5th ஒரு ஸ்கூலில் இருந்திருக்கேன், 6th மட்டும் ஒரு ஸ்கூலில் இருந்திருக்கேன், 7th 8th ஒரு ஸ்கூலில் இருந்திருக்கேன், 9th 10th 11th 12th ஒரு ஸ்கூலில் இருந்திருக்கேன். மொத்தம் எத்தனை ஸ்கூல் பாருங்கள். 1 to 5th 1, 6th 7th 8th 9th 10th 11th 12th முடிக்குங்களா நான் 4 ஸ்கூல் மாதிரி இருந்திருக்கேன். சரிங்களா. இந்த 4 ஸ்கூல்லையுமே நான் பார்த்த அளவுக்கு
ஒஸ்ட்டாக இவங்கள வந்து சொல்லணும் அப்படின்ற அளவுக்கு எந்த காலேஜ் எந்த ஒரு ஸ்கூலுமே இல்லை. இவங்களும் ஒஸ்ட்டாக சொல்லணும் அப்படி எல்லாமே பர்ஃபெக்டாக இருப்பாங்க அவங்க. எல்லா விஷயத்துலையுமே பர்ஃபெக்டாக இருப்பாங்க. சரிங்களா? இப்போ ரெகுலருக்கு இர்ரெகுலருக்கு என்ன வித்தியாசம்னா, ரெகுலர்னால் டெய்லி பிள்ளைங்க வந்து காலேஜ் போயிட்டு வர்றது தான் ரெகுலர். டெய்லி எப்படி போகிறாங்களோ அதே மாதிரி எக்ஸாமுக்கும் டெய்லி போயிடுவாங்க. ரொட்டீனாக நம்ம வந்து இப்போ ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோன்னா எப்படி நம்ம போய் டெய்லி போகிற மாதிரி. சரிங்களா? இப்போ இர்ரெகுலர்னால் என்ன அப்படின்னா, நம்ம வந்து வீட்டில் இருந்துக்கலாம். இர்ரெகுலர் போட்டிருக்க பிள்ளைங்கெல்லாம் வந்து அதாவது பிஎட் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறது. இப்போ இர்ரெகுலர் எந்தெந்த சப்ஜெக்டில் என்னென்ன இருக்குது தெரில. நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து இங்கே பக்கத்தூரில் இருந்த ஸ்கூலு அந்த மாதிரி தான் நம்மளை பெரிய பெரிய ஸ்கூல்லலாம் சேர்த்து விடல. நம்ம அம்மா அப்பா அவ்வளோ வசதி இல்லை. ஸோ இருந்தாலும் வந்துட்டு அதாவது வந்து என்ன சொல்கிறது, அந்த அந்த ஒரு விஷயந்தான். அந்த ஃபீஸ் பற்றி சொல்கிறோம்ல, அந்த ஒரு விஷயந்தான். சரிங்களா? அது வந்து எப்படின்னா, பிள்ளைங்களோட மனசை வந்து நோகடிக்காதீங்க. அதாவது இப்போ கேட்டால் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் எல்லா தேவையில்லாத வேலையெல்லாம் பயிலுக்கு பண்ணியிருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலை விட்டுட்டு ப்ரைவேட் ஸ்கூல்லையோ ப்ரைவேட் காலேஜ்லேயோ ஒரு கொலை நடக்குது, ஒரு ஆசிரியர் கொலை பண்ணுறாங்க அப்படின்னா அதை கூட நான் வந்து ஏற்றுக்குப்பேன். நீங்கள்லாம் ஏன் நடப்புக்கு இது உங்களுக்கு தேவைதான் அப்படின்ற ஒரு நிலைமை ஒருத்தருக்கு வர்றப்ப புரியும். என்னதான் நம்ம அதிகாரத்தில் இருந்தாலும், என்னதான் ஆட்சியில் இருந்தாலும், என்னதான் நம்ம வந்து எல்லாருக்கும் பொறுப்பு நம்ம தான், நம்ம லீடரு அப்படின்ற ஒரு இருந்தாலும் மனசுக்குள்ளே வச்சுக்கணும். டீச்சர்ஸ் ஆனவங்க இதை நம்ம காலேஜ் விட்டு போகிறப்ப எப்படா போவோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ சார், நான் இர்ரெகுலருக்கு ரெகுலருக்கு வித்தியாசம் சொல்லிட்டு இருந்தேன்ல, இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெகுலர்னால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெய்லி காலேஜ் போயிடுவாங்க. இர்ரெகுலர்னால் அந்த மாதிரி இல்லை. இர்ரெகுலரில் வந்து அவங்க வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இர்ரெகுலர் பிள்ளைங்களை வந்து என்றைக்கோ ஒரு நாளைக்கு தான் காலேஜுக்கு வர சொல்லுவாங்க. சரிங்களா? சாரி, இப்போ நான் பேசிக்கிறது காலேஜ் பற்றி தான் சொல்கிறேன். இப்போ வந்து காலேஜுன்னு எடுத்துக்கிறப்ப அவங்க வந்து அதாவது ப்ரைவேட் சாரி ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. இர்ரெகுலர் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். ரெகுலர்னால் டெய்லியுமே ஸ்கூல் போகிற பிள்ளைங்க. இர்ரெகுலர் அப்படின்னா என்றைக்கோ ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாளோ 2 நாளோ மட்டும்தான் அவங்கள வந்து கூப்பிடுவாங்க. அது வந்து அந்த மாதிரி இருக்கிறது தான் ரெகுலர். இப்போ ரெகுலர்னால் வீட்டில் இருக்க பிள்ளைங்க, இர்ரெகுலர்னால் காலேஜ் போகிற பிள்ளைங்க. காலேஜ் போய் இவங்க இர்ரெகுலர்னால் வந்து எக்ஸாம் மட்டும் போய் அட்டன் பண்ணிக்கலாம். ஆனால் ரெகுலர்னால் வந்து இது வந்து அட்டன் பண்ண முடியாது. ரெகுலராக போகிற பிள்ளைங்கள வந்து ரெகுலராக போயிருங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸாம் மட்டும் இப்போ வந்து இர்ரெகுலர் அப்படின்னா எக்ஸாமுக்கு மட்டும் போகிற மாதிரி, மற்ற நாளாக வீட்டில் இருக்க மாதிரி. நீங்கள் இர்ரெகுலர் பிள்ளைங்களுக்கு சொல்லியே கொடுக்கல. இந்த இடத்துல எங்கன்னா சொல்லி கொடுக்குறாங்க அவங்க? எதுக்காக அவங்க எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எக்ஸ்ட்ரா ஃபீ எதுக்காக அவங்க வாங்குறாங்க? இதுதான் என்னுடைய கொஸ்டின். இதுதான். நல்ல ஒரு வாத்தியாராக இருந்தீங்கன்னா, நல்ல ஒரு டீச்சராக இருந்தீங்கன்னா, நல்ல ஒரு லீடர் நீங்கள் ஒரு சமுதாயத்தை வழிநடத்த போகிற லீடர் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினச்சிக்கிட்டு இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக உங்கள் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள், இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதாவது வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கள்கிட்ட நிறையா காசு வாங்குவாங்களாம், டியூஷன் அவங்க எடுத்துகிட்டு இருக்கிறவங்கள்ட்ட கம்மியாக காசு வாங்குவாங்களாம். எதுக்கு இப்படி இந்த ஒரு பார்ஷாலிட்டி எதுக்கு பார்க்கணும்? அப்படி இல்லாதவங்க ஏழை பிள்ளைங்களை வந்து இப்படி சரி நாங்கள் வராதனாலாம் அட்டெண்டன்ஸ் போட்டுருவாங்க. அது இல்லீகல் தானே? நாங்கள் வராதனாலாம் அவங்க வந்து அட்டெண்டன்ஸ் போடுறாங்க அப்படின்றப்ப அது என்ன? அது இல்லீகல் தானே? இல்லீகலாக இப்படி ஒரு படிப்பு நடக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இல்லீகலாக ஒரு விஷயம் நடக்கிறப்ப அது எதுக்காக இல்லீகலாக பண்ணுறாங்க? இது எதுக்கு? ஒரு ஆனஸ்ட்டாக காசு கொடுத்து நம்ம அவங்கள்ட்ட இப்போயே லஞ்சம் கொடுத்து படிக்கிற மாதிரியான நிலமை இருக்குது. லஞ்சம் கொடுத்து படிக்கிற வேண்டிய நிலமை இருக்குது. ஆக்சுவலி வேலைக்கு தான் லஞ்சம் கொடுப்பாங்கன்றாங்க. இங்கே என்னடானா நம்மளுக்கு எஜுகேஷனும் நம்ம வந்து லஞ்சம் கொடுத்தா பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ்? இதெல்லாம் வந்து எப்படின்னு வந்து யோசிச்சு பாருங்கள். எனக்காக வேண்டி இந்த வருங்கால ஸ்டூடெண்ட்ஸுக்காக நான் வந்து இந்த வீடியோ கவனிக்கிற எந்த ஒரு டீச்சராக இருந்தாலும் நான் என் நெஞ்சில் கை வச்சு சொல்கிறேன். தயவு செஞ்சு உங்களால் இதெல்லாம் மாற்ற முடியும்னா தயவு செஞ்சு மாற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மாற்றிடுங்க டீச்சர்ஸ். என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு பெனிஃபிஷியலான ஒரு விஷயத்தை மட்டுமே தான் நம்ம செய்யணும். அவங்கள வந்து எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் வந்து எங்களை விட அதிகமாக படித்தவங்க, அதிகமாக நிறையா தெரிஞ்சவங்க, உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் நான் வந்து அந்த மாதிரி இல்லை. என்னுடைய ஒரு ஏக்கமாக இது இருந்துகிட்டே இருந்துச்சு. இது எதுக்காக ஏன் நம்ம சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தா நான் பேசாமல் விட்டுருந்துருக்கலாம்.
ஆனால் பட் வந்து எனக்கு வந்து அக்கறை இருக்குது. ஆனால் என்னால் எதுவுமே செய்ய முடியாது. பிகாஸ் ஆஃப் நானும் ஒரு ஸ்டூடெண்ட்டு தான். நான் வந்து ஏர்ன் பண்ண போகலை, ஏர்னிங் பண்ண வந்து போகலை. சரிங்களா? நானும் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு தான். எங்களுடைய உரிமைகளை நாங்கள் வந்து கேட்கணும். எங்களோட உரிமைகளை நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கேட்கணும். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக செவி சாய்க்கணும் டீச்சர்ஸ். தேங்க்யூ ஆல்.